ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் தாங்க நாம் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். 2024 புரட்டாசி மாதத்துடைய பௌர்ணமியானது வரப்போகுது. இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாளில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது. அது எப்படி தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேச ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் புரட்டாசி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கான வீடியோ. ஸோ மேஷ ராசியில் பிறந்த அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு 2024 புரட்டாசி மாத பௌர்ணமி என்னைக்கு வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வரும், புரட்டாசி மாத பௌர்ணமி திதியுடைய நேரம் என்ன, பௌர்ணமி என்று கிரகணம் வர மாதிரி இருக்குது, அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளுக்கு வெவ்வேறு சிறப்புகள் இருக்கும். ஆவணி மாத பௌர்ணமி தாட்சாணிய காலத்தின் முதல் பௌர்ணமி. அதே போல் 2024 ஆவணி மாத பௌர்ணமிக்கு அப்புறமா புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஆவணி மாத பௌர்ணமி என்று புரட்டாசி அவிட்டம் ரக்ஷாபந்தம் கொண்டாடப்படும். அதே போல் புரட்டாசி மாத பௌர்ணமி எந்த தேதியில் வருதுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் வழிபாடு செய்யணும். 2024 புரட்டாசி மாத பௌர்ணமியுடைய திதி நேரமும் கிரகண வரக்கூடிய முக்கியத்துவத்தையும் ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். அதனால் எப்போ வருதுங்கிற பௌர்ணமி இதை தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதத்தில் தான் பௌர்ணமி புரட்டாசி இது வருது. செப்டம்பர் மாதம் வரக்கூடிய புரட்டாசி பௌர்ணமி செப்டம்பர் 17, 2024 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. புரட்டாசி மாதம் 2024 பௌர்ணமி திதி கரெக்டாக எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் 17 செப்டம்பர் மாதம் 11:21 முதல் செப்டம்பர் 18, 2024 புதன்கிழமை காலை 9:10 வரைக்குமே பௌர்ணமியானது இருக்குது. புரட்டாசி மாத பௌர்ணமி செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை தொடங்கி புதன்கிழமை காலையில் தான் முடிகிறது. ஸோ அதனால் நாம் செப்டம்பர் 17 பௌர்ணமியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் ஏற்படுது. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில் ஏற்படுது. அதனால தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தெரிஞ்சுக்குங்க. இந்த புரட்டாசி மாத பௌர்ணமியில் மேஷ ராசிக்காரங்க என்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. புரட்டாசி மாத பௌர்ணமி செவ்வாய் என்று வர்றதுனால அம்மன் வழிபாடு, முருகர் வழிபாடு செய்ய உகந்த நாள். செவ்வாய் என்று சந்திரன், அம்பாள், சிவபெருமான் மற்றும் முருகனை வழிபாடு செய்யலாம். புதன்கிழமை காலை வரை இருக்கிறதுனால புதன்கிழமை காலை பெருமாள் மற்றும் தாயார் வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி நாளில் நம்ம அன்னதானம் செய்யலாம், இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்யலாம். இதெல்லாம் பௌர்ணமியில் நம்ம செய்கிறது ஒரு சிறப்பு பலனை நமக்கு கொடுக்கும். அதனால் இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். அதே போல் மேஷராசிக்காரங்க நீங்கள் கிரிவலம் போகணுன்னு நினச்சிங்கன்னா திருவண்ணாமலையில் எப்போ கிரிவலம் செல்லலாம் அப்படிங்கிற உகந்த நேரத்தையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 17, 2027 செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிலேருந்து பௌர்ணமி திதி தொடங்குது. புதன் காலை 9 மணி வரையும் நீடிக்குது. எனவே புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு செவ்வாய்க்கிழமை காலை முதல் புதன்கிழமை காலை வரைக்கும் எப்போ நமக்கு டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம். ஆனால் செல்லணும்னு நினைக்கிறவங்க புரட்டாசி மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலேருந்து புதன்கிழமை காலை வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் தான் கிரிவலம் செல்லணும். ஸோ கிரிவலம் மேற்கொள்கிறது, இந்த பௌர்ணமியுடைய மகிமை எல்லாமே இப்போ பார்த்துட்டோம். இப்போ தான் மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன அந்த நட்சத்திரத்தில் உருவாகக்கூடிய பௌர்ணமினால் என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன்.
அந்த தலையெழுத்தை மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது கண்டிப்பாக பல உங்களுக்கு சாதனை புரிய முடியும். சரி, வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் உங்களுக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்தே நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கேற்ப ஃபாலோ பண்ணுங்கள். செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியில் உள்ள செவ்வாய் வக்ரம் அடைகிறாரு. 2வது வீட்டில் ராகு சுக்கிரன் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயணம் செய்கிறது ரொம்ப விசேஷம். 6வது வீட்டில் புதன் சூரியன், 8ல் ராகு, 9வது வீட்டில் குரு, 10ல் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு அமையுது. அதனால் இந்த பௌர்ணமியை உங்களுக்கு யோகமான பௌர்ணமி என்று சொல்லலாம். நிதி நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமான பலன் உங்களுக்கு இருக்கும். பணவரவு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். பணவரவு அதிகமாக கிடைக்கிறதுனால பணவரவு நீங்கள் சேமிப்பு பண்ணுவது ரொம்ப நல்லது. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒற்றுமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். நல்ல வேலை கிடைக்காம இருக்க உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நீங்கள் முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ வேலையில் நீங்கள் மாற்றங்கள் ஏதாவது செய்யணும்னு நீங்கள் நினச்சாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இப்படி வேலை ரீதியாக இந்த பௌர்ணமி உங்களுக்கு யோகமானதாக அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகளிடம் மட்டும் பொறுமையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா உயர் அதிகாரிகள் தான் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களையே பகைச்சிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நான் சொன்ன இந்த அதிர்ஷ்ட பலனை பெற முடியாது. அதனால் உயர் அதிகாரிகள்கிட்ட பொறுமையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் குரு பார்வை உங்களுக்கு இருக்குது. அதனால் சுபகாரியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பௌர்ணமிக்கு பிறகு தடையே இல்லாமல் நல்ல விதமாக நடைபெறும். அதனால் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களை. இல்லத்தரசிகளுக்கு இந்த பௌர்ணமி ரொம்ப நல்ல பௌர்ணமியாக வந்திருக்கு. நீங்கள் குடும்பத்தோடு பிளான் பண்ணி ஆலய தரிசனம்லாம் மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய ஆலய தரிசனம் சூப்பராக அமையும். அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு மனதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் நிறைய வரும். பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். புரட்டாசி மாதம் அதெல்லாம் வாங்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லி யோசிக்க வேண்டாம். தாராளமாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆடை ஆபரண சேர்க்கை சூப்பராக அமையும். இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா, சூரியன் 6வது வீட்டில் இருக்கிறாரு. அதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அரசியலில் இருக்கிறவங்க எதையும் எச்சரிக்கையோடு கையாளணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஸ்பெஷலாக கவனமாக இருக்கணும். இல்லைனா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியது ஏற்படும். செலவு கூட பண்ணிடலாம், கஷ்டப்பட முடியாது. அதுக்கு முதலேயே அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக இருக்கும் போதே பார்த்து சரி பண்ணுங்கள். அப்புறம் வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீங்க. சிலர் நீங்கள் புதிய வண்டி வாகனம் கூட வாங்கலாம். இந்த புரட்டாசி பௌர்ணமி பெருமாளுக்கு, சிவபெருமானுக்கு, முருகனுக்கு விரதம் இருந்து மாவிளக்கு போட்டு வணங்குனீங்கன்னா நிறைய நல்லது நடக்கும். இந்த பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பிரதோஷ நாளில் ஏதாவது ஒரு நாள் தானம் பண்ணுங்க, இன்னும் நல்லது அதிகம் நடைபெறும். இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளில் நீங்கள் பண்ணக்கூடிய தானம் தான் உங்களுக்கு பயங்கரமான நல்லது நடக்க செய்யும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானத்தை ஏதாவது பண்ணுங்கள். இந்த பௌர்ணமிக்கு பிறகு வம்பு வழக்குகள் எதுலேயும் ஈடுபட வேண்டாம். நிதானமும் எச்சரிக்கையும் தேவை. ஸோ வேறு எதுவும் உங்களுக்கு பெருசாக ஆபத்துலாம் சொல்லப்படல. நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். புரட்டாசி பௌர்ணமி எப்போ வருது, இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, அதனால் மேசராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் மேஷராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே கமெண்டில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க.
அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேச ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு உங்களை போல் அவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான வீடியோ நிறைய போடப்படும். அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதாவது இதே போல் வேறொரு தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.